ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூந்தி லட்டு. பூந்தி லட்டு செய்யணுன்னா பூந்தி கரண்டிலாம் வேணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. பூந்தி கரண்டி இல்லாமலேயே எப்படி லட்டு செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லட்டு செய்கிறது ரொம்ப சிம்பிளான வேலை தான். அது நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்களா, இதை விட ஈஸியான ரெசிபி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்காக 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். அது நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா, மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த கட்டி இல்லாமல் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம என்னதான் கரைச்சினாலும் அந்த கட்டி நிற்கும். அதனால் இந்த மாதிரி சலிச்சு சுத்தமாக எடுத்துகிட்டு இதில் பேக்கிங் சோடா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கெட்டியாக கலந்துக்கலாம். பேக்கிங் சோடா போடுறப்ப அந்த பூந்தி கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக பேக்கிங் சோடா போடுறோம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மாவு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கரைச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது மேலேருந்து விடுறப்ப ட்ராப்பாக தனியாக விழும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம கரைச்சது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். தண்ணி மாதிரி அப்படியே ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி ட்ராப்பாக விழணும். அடுத்து சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதே கப்பில் 2 கப்பு கடலை மாவு, 1.25 கப்பு சர்க்கரை, 1 கப் அளவு தண்ணி. இந்த அளவு கரெக்டாக இருக்கும் லட்டு செய்யறதுக்கு. இப்போ இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வருது. இப்போ கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு கம்பி பதம் வரணும். நம்ம இதை கையில் தொட்டு பார்த்து இப்படி விட்டோம்னாவே தெரியும், ஒரு நூல் மாதிரி போகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். காயெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வடிகட்டுறதுக்காக வடிபாத்திரம் வச்சுருப்போம்ல, அதில் தான் நம்ம இன்றைக்கி பூந்தி செய்ய போகிறோம். இது மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற வடிபாத்திரத்தை ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். அதுலேயே ஈஸியாக நம்ம இந்த பூந்தியை சுட்டு முடிச்சிடலாம். இந்த இதில் நீங்கள் காரா பூந்தி, நார்மலாக பூந்தி லட்டு செய்கிறதுக்கு இதையே பயன்படுத்தி நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இதுக்குன்னு கடையில் பூந்தி கரண்டி வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம பூந்தி போட ஆரம்பித்தாச்சு. இது போட்ட உடனேயே ஒரு நிமிஷத்துலேயே எடுத்துடணும். ஏன்னா இது ரொம்ப பொரியக்கூடாது. இது பாருங்கள், போட்ட உடனேயே அந்த எண்ணெய் அடங்கும். அந்த சமயத்துலேயே எடுத்துடணும். அதுக்கு மேலே விட்டோம்னா இது மொறுன்னு ஆயிரும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக எடுத்துடலாம். இது எடுத்த உடனேயே சக்கரை பாகில் போட்டுடலாம். இதை தனியாக எடுத்து வைக்கணுங்கிறது இல்லை. ஒவ்வொரு அடசலாக நம்ம இதை போட்டு எடுக்க சக்கரை பாகில் போட்டுடணும். இதை தனியாக எடுத்து வச்சோம்னா மொறுன்னு ஆன மாதிரி லைட்டாக ஆயிரும். அதுக்கப்புறமே சக்கரை பாகில் போட்டால் அது உடனே சக்கரை பாகு உரியாது. அதனால் ஒவ்வொரு அடசலாக எடுக்க நம்ம சக்கரை பாகில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தாச்சு. இது நல்லா சக்கரை பாகெல்லாம் உறிஞ்சி இது கரெக்டாக இருக்குது. இது இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம இப்போ இன்னொரு பவுலில் முந்திரிலாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். முந்திரி ஒரு 10-15 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். லவங்கம் 4 போட்டுக்கலாம். இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் லட்டுக்கு. அதனால் லவங்கம் 4 முந்திரியோடையே போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இதோட திராட்சை ஒரு 15 நம்பர் சேர்த்துருக்குறேன். அதையும் இதோட நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்தளவுக்கு செவந்து வந்த உடனேயே இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூந்தியை எடுத்துக்கலாம். பூந்தியை நாம் ஒரு 1/4 பங்கு அளவு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்படி எதனால் போட்டு அரைக்கிறோன்னா, பூந்தி பிடிக்கிறதுக்கு அப்போ தான் நல்ல சேஃப் கொடுக்கும். இல்லைன்னா இது உதிரியாக இருக்கிறதுனால அந்தளவு ஒட்டாது. ஒட்டினாலும் அது டக்குன்னு உடையிற மாதிரி ஆயிரும். இதை அரைச்சி போட்டு பிசைஞ்சு எடுக்கிறப்ப லட்டு பிடிக்கிறப்ப அது உதிரியாக ஆகாது. அதுக்காக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் கூட போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இதோட ஒரு 8 ஏலக்காயை நல்லா இடித்து எடுத்துருக்கிறேன். இது லாஸ்ட்டாக சேர்த்தனா தான் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் இதோட இப்போ இடித்த ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, லவங்கம், திராட்சை அந்த நெய்யோடையே சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பிசைகிறப்ப லட்டு நல்லா வாசமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே கரண்டியை வச்சு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப நேரம் விட்டோம்னாலும் இது நல்லா இருக்காது, லட்டு பிடிக்க வராது. அதனால் அது கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறப்பயே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு லட்டு பிடிச்சி வைக்கிறப்ப அது கொஞ்சம் இணங்கி வரும். திருப்பியும் ஒரு கொஞ்சம் ஆற விட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து திருப்பியும் கரெக்டாக பிடிச்சோம்னா சேஃப் அழகாக வரும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதமுள்ள எல்லாத்தையும் லட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம்.
நீங்கள் ஃபஸ்ட்டு லட்டு செய்கிறதா இருந்தால் கூட பயப்படாமல் இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டான லட்டு கிடைக்கும். இது மாதிரி லட்டு செஞ்சால் 10 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். பாருங்கள், லட்டு வந்து நல்லா சாஃப்டாகவும் அதே சமயத்தில் நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.